வணக்கம். நல்லவங்க யார்? நாம சொல்லுவோம், நான் தான் நல்லவன். நான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதில்ல. யார் மேலேயும் பொறாமப்படுறதில்ல. யாருக்கு நான் துரோகம் பண்ணதில்ல. அதனால நான் தான் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு சாதாரண பார்வையில, இன்றைய சமுதாயத்தின் பார்வையில கொடுக்கறவங்க தாங்க நல்லவங்க. யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் நல்லவங்க. ஒரு ஸ்கூல்ல எல்லா வகுப்பறையிலையும் ஒவ்வொரு நல்ல மாணவனை தேர்ந்தெடுங்க, அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர் சொல்றாரு. எல்லா வகுப்பறையிலையும் ஒவ்வொரு நல்ல மாணவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு வகுப்பறையில மட்டும் ராஜேஷ், மகேஷ் அப்படின்னு 2 மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. வகுப்பாசிரியர் சொல்றாரு, ஒரு வகுப்பறையில ஒரு நல்ல மாணவனை தான் தேர்ந்தெடுக்கணும், நீங்க 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, யாராவது ஒருத்தரை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா சக மாணவர்கள் சொல்றாங்க, இல்ல 2 பேருமே ஈக்குவலா தான் சார் இருக்காங்க, யாரையும் ரிஜெக்ட் பண்ண முடியாது, 2 பேருமே நல்ல ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆசிரியர், நான் வெளியில போயிட்டு வரேன், 10 நிமிஷத்துக்குள்ள யாராவது ஒருத்தரை நீங்க ரிஜெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போய் திரும்ப வராரு, வகுப்பறை அமைதியா இருக்கு. யாரை ரிஜெக்ட் பண்ணீங்க, யார் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு வகுப்பாசிரியர் கேட்குறாரு. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. திடீர்னு, சார் என்னை விட மகேஷ் தான் நல்லவன் அப்படின்னு ராஜேஷ் சொல்றோம். உடனே ஆசிரியர், ஓகே ஒரு முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேப்பரில் எழுதுறாரு. ஆனால் 2 நாளுக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு பிரைஸ் கொடுக்கும்போது இந்த வகுப்பறையில் ராஜேஷை கூப்பிட்டு பிரைஸ் கொடுக்குறாங்க. வகுப்பு மாணவர்கள் யோசிக்கிறாங்க, என்னடா இது, அன்னைக்கு மகேஷை தானே தேர்ந்தெடுத்தாங்க, ராஜேஷே மகேஷை தேர்ந்தெடுத்தான், இன்னைக்கு ராஜேஷ்க்கு பிரைஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு எல்லாம் முழிக்கிறாங்க. ஆமாங்க, என்னை விட மகேஷ் தான் நல்லவன் அப்படின்னு ராஜேஷ் எப்போ விட்டு கொடுத்தானோ அப்பவே மகேஷை விட ராஜேஷ் நல்லவனாயிருக்கும். கொடுக்குறவங்க நல்லவங்க, விட்டு கொடுக்குறவங்க அதை விட நல்லவங்க. ராஜேஷ் விட்டு கொடுத்தான், அதனால மகேஷை விட நல்லவன் ஆயிட்டான், அதனால ராஜேஷ்க்கு பிரைஸ் கிடைச்சது. நாம கூட விட்டு கொடுத்து வாழறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்கணும், பிள்ளைகள் கூட சில நேரத்தில் பெற்றோர்களுக்கு விட்டு கொடுக்கணும். இப்படி விட்டு கொடுத்து வாழும்போது தான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும். நன்றி.